சொல்கிறேன், இன்றைக்கு மற்றவர்களுக்கு வாக்குகளை நீங்கள் வீணடிக்காமல் குக்கர் சின்னத்திலே நமது தொகுதியிலே வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை உங்களது பிரதிநிதியாக நான் சென்று அவருக்கு வாக்களிப்பேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இன்னொரு கட்சி தெரியும், நம்ம பழைய கட்சி, இப்ப துரோகிகள்கிட்ட சிக்கிட்டு இருக்க ரெட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அம்மாவும் தலைவர் வச்சிருந்த சின்னத்தை இன்னைக்கு எப்படி தலைவருடைய சின்னம் வீரப்பா கையில இருந்தா எப்படி இருக்கும், நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்றைக்கு பழனிசாமி கையில இருக்கிற அந்த சின்னம் ரெட்டை இலை சின்னம் துரோகத்தின் கையில சிக்கி இருக்கிறது. அவங்க யார பிரைம் மினிஸ்டர் சொல்ல போறாங்க சொல்லுங்க நீங்க? பழனிசாமியை பிரதமரை சொல்ல போறாங்களா? பழனிசாமிக்கு தமிழே சரியா பேச தெரியல, ராமாயணத்தை எழுதுறது யாருன்னே தெரியல. பழனிசாமிக்கு ஒரு 2 எழுத்து சேர்த்து பேச தெரியாது, என் பேரை சொல்ல தெரியாதுங்க அவருக்கு. டிடிசி நகரன் அவரை முதலமைச்சர் ஆக்கியதற்கு காரணமா இருந்த என் பேரை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. இங்க வந்தா கேளுங்க, அவர் வருவார், இழுச்சிட்டு வருவார். அப்ப கேளுங்க, நீங்க என்னங்க நீங்க பிரதமர் வேட்பாளரான்னு கேளுங்க. கேட்கணும்ல, இது கேட்கதான சொல்றேன். அதனால அவங்க யாரும் கிடையாது. வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த குக்கர் சின்னத்தில்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திமுக கூட்டணியை டெபாசிட் காலி செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுக ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம், ஒன்னும் கலைக்க ஆகல. 41,000 வாக்கு வித்தியாசத்துல உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் எப்படி இங்க வெற்றி பெறுவனோ அதே போல அங்கே வெற்றி பெற்று, இதுதான் உண்மை. அது திரும்பவும் நடக்கின்ற விதமாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில அந்த குக்கர் பட்டன் அங்க எப்படி அந்த பட்டனை குத்தி குத்தி அந்த பட்டன் அப்படியே லூஸ் ஆயிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் மறக்காமல் உங்க வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கணும். காலம்புற வீட்டுல எதிர்த்த உடனே தாய்மார்கள் சகோதரிகள் குக்கர்ல தான் நீங்க பாலே காஃபிக்கு அடுப்புல வைப்பீங்க. அப்போது அந்த குக்கரை பார்த்ததும் உங்க வீட்டு பிள்ளையாகிய டிடிவி நாமரம் உங்களுக்கு வர வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்காக வாய்ப்பை தரும்படி பணிவன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே மற்றும் அனைத்து கூட்ட சகோதரர் OPS அவர்களின் அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பிஜேபியின் மாவட்ட தலைவர் பாண்டியன் அவர்களுக்கும், திரு KS குபேந்திரன் அவர்களுக்கும், VPR பாலா அவர்களுக்கும், நமது சகோதரி அறிவுக்குடி அவர்களுக்கும், மோகன் சையத் அபுதாகிர் மற்றும் KG பாலாஜி மற்றும் நமது OPS அணியைச் சேர்ந்த எனது நண்பர் செல்லமுத்து அவர்களுக்கும், அப்துல் சமூத் அவர்களுக்கும், கவுன்சிலர் வெங்கடேசன் அவர்களுக்கும், பால்பாண்டி அவர்களுக்கும், ராஜலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் லக்கி சலீம், அபுதாகிர், செல்வம், துரைமுருகன் மற்றும் நமது இயக்கத்தின் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியை நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும்